வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு நல்ல பெரிய ஸ்பூன், டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து இதுக்கு நான் சீரகம் போடுறேன். இந்த சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சீரகம் பொரிஞ்சிடுச்சு. நான் கிழங்கு வேக வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். இது வேக வச்ச கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துடுறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் இது வந்து 200 கிராம் மஷ்ரூம் இருக்கும். சேம் டைம் உருளைக்கிழங்கும் எனக்கு 200 கிராம் இருக்குது. இப்போ இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சால்ட் ஆட் பண்ணுறீங்களோ அது ஓகே. சேம் டைம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த உப்பு மஞ்சள் எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்டேன். இப்போ நான் மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு இப்பயும் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நம்ம சுத்தமாக தண்ணியே ஊற்றலை, வெறும் எண்ணெயிலே வதக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை கொஞ்சம் மூடி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கொஞ்சம் நான் அந்த கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் நெய் போட்டு அதை வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த இதுக்கு வந்து அந்த டிஷ்ஷுக்கு வந்து அந்த கருஞ்சீரகம் ஸ்மெல்லு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதை வதங்கிட்டோம். அந்த கருஞ்சீரகம் அந்த நெய்லேயே கொஞ்சம் பொரிஞ்சு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் நான் ஆச்சி மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கலாம். எனக்கு ரெண்டும் சேர்த்து 400 கிராம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது எவ்வளோ தேவை அவ்வளோ சேர்த்துடுங்க. இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மசாலா போட்டு கிளறிட்டேன். இப்போ மல்லி செடி போட்டு இதையும் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக ஏதோ தண்ணியே சேர்த்தலை, அந்த எண்ணெயிலே வதக்கிட்டேன். பின்ன பார்த்திங்கன்னாக்கா அந்த மஷ்ரூமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உருளைக்கிழங்கு மஷ்ரூம் ஃப்ரை வந்து